நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சகளை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர வேதனை தெரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வானத்தில நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். வாழ உழவ சேர்ந்து வரும்னா வாழ விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன், முண்டமா படுத்துருடி நட்சத்திர. நிலவா நீ வருவ, பிள்ளை எப்படி படுத்துக்க சொல்ற? மூடிட்டு படுத்துரு நீ. மூடிட்டு நீ தம்பி போக தம்பி, பெரிய உண்ணி கிருஷ்ணன் கண்டுபிடிச்சுட்டாரு. ரொம்ப சங்கடமா இருக்காத? சங்கடமா இருந்தா மிளகாத்தூளை தேய்ச்சி விடு. சரி, எதுக்கு வந்திருக்கீங்க? நான் கட்டி காத்த என் சோழன் நாத்து இப்படி ஒடிஞ்சு போய் காஞ்சி கிடக்கிறேன். இவங்க கட்டப்பூ நடத்து வாசிக்கிற வேண்டாம். எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் பைக்கை தள்ளிட்டு போறியோ? எத்தனை பேர் சாவியை தொலைச்சிட்டு வண்டியை சுடுமாட கூட்டி தூக்கிட்டு போறியோ? எத்தனை பேர் தூக்க வரிச்சில் அடுத்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வரைய ரோடு தெரியாமல் நான் என்ன செய்வேன்? அத்தா, இந்த பொம்பளை ஆளு போங்கத்தா, போய் ரேஷன்களில் மண்ணெண்ணெய் ஊத்துறால வாங்கிட்டு வாங்க. இதுகளை வச்சு இந்த நாடகம் ஓட்டி நான் ஜல்லுப்புட்டேன். படுத்துட்டு பார்க்குறேன். என்னன்னே உனக்கு நாங்கள் டிவி மாதிரியே தெரியுமே. ஆண்டவா ஆண்டவா உன்னை கிளச்சிக்கிட்டு ஆண்டவா. நீ நேரத்தில் ஒருத்தனுக்கு ஃபோன் வருதுன்னா ஏதோ லைன் பண்ணுறேன். இவனுக்கு ஒன்றும் அமையாது. அந்த அதை சொட்ட மட்டும் தானடா. கடைசி வரைக்கும் பொம்பளை இல்லாமல் பெட்டு படம் தான்டா. சொல்கிறாவா அண்ணன்டா சரிடா. இப்போ உங்களுக்கு நான் என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும், எதோப்பா அவன் கறிக்கடையில் ஆடு உரிப்பான் போல. தப்பு தப்பு. எங்க அப்பா பேரு நம்பிராஜ். விளையாட்டு போட்டிக்கு இப்படிதான் கைதட்டுவாங்க. எங்க அப்பா பேரு கைதட்டினேன் பாருங்க, நல்லா இருப்பப்பா. நகைச்சுவை வர வர புத்து விட்டுறாங்களா கொள்றாங்கன்னு தெரியலையே. நம்பிராஜன் இப்ப எவைட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. சின்ன வயசுல இருந்து எங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. 200 ரூபாய் வச்சு அன்பாளையத்தில் உள்ள 45 பேருக்கு சோறு போடவா? நன்றி. 300 ரூபா கொடுத்தாலும் நீ நல்லது தான். ஏசியில் உட்கார்ந்து வரேன். போங்க ப்ரோ, இன்னும் 200 ரூபா எடுத்துட்டு வாங்க. இவரை பிடிச்சி கட்டி போடுறா. ரூம் பாய் நாளைக்கு வேணா பூச்சி மருந்து பைய கட்டி விடு. அம்மா பேரு நங்கை மோகினி. ஏலை என்னடா ஆதார் அட்டை வருகிறியா? இருடா. 7 பிள்ளையை பார்த்தாங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவும். சுகப்பிரசவம் கிடையாது. 2 பிள்ளை வந்து குடல் பறந்துருச்சு. இதே வேலையா இருந்திருப்பாங்களோ? வேலையை தான் ப்ரோ. ஆனா எங்க அப்பா அந்த வெறி கொண்ட வேங்க எங்க ஆத்தாவை என்ன பண்ணாரு? அதைத்தான் கேட்குறேன், என்ன பண்ணாருன்னு. என்ன பண்ணாரு? அதைத்தான் பண்ணாரு. எங்க அம்மாவை குனிய விடலை, நிமிர விடலை. நிச்சயமும் இதே ஒர்க்காவத்தையா இருந்திருக்கான். வியாபாரம் பார்த்தானா? பாவம் பண்றானா? மொட்டனாக்கு போல. 8வது பிள்ளை ஒன்று வேணும்னு எழுத்த விட்டு ராமசாமி சொன்ன உடனே எங்க அம்மா சாணி தெளிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளையை போய் சாணியோடு அமைக்கிருக்கேன். அதை நடந்தது என்ன ரிப்போர்ட்டர் எங்க அம்மா சொன்னுச்சு, இனிமேல் கர்ப்பப்பையில் இடம் இல்லை, வேணும்னா ரத்தம் ஜவுளி கடை கட்டப்பை இருக்கு,
அதில் ஏதாவது இழுச்சுக்கிட்டு பண்ணி விட்டு போடா அப்படி. அந்த கட்டப்பைய கூட எங்கள் அப்பா விடலை. 1 மணிக்கு இருட்டுக்குள்ளே போய் அதில் எதுவும் சேருமான்னு பார்த்துருக்கேன். அகலம் பெருசாக இருக்கிறதுனால விட்டு போயிட்டேன். என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்க. என்ன சொன்னாலும் சிரிக்கிறாங்க கிடையாது கலைமணி, என்ன சொல்கிற விதத்தில் இருக்கு. நகைச்சுவை என்பது என்னன்னே தெரியாமல் சில பேர் பேசிக்கிட்டு இருப்பேன். நகைச்சுவை என்பது முடிவில் தான் சிரிப்பே வரும். இப்போ சொல்கிறேன் பாரு, மறந்துட்டேன். அதே மறந்துட்டேன் சிரிக்க வச்சேன் பாரு. அதான் உங்கள் அண்ணன் உங்கள் மாமா எதில் விட்டேன்? வாயில விட்டிய. கொஞ்சம் இங்கிட்டு வாங்க போ, மாத்திரை போட்டு வாங்க போ. வார்த்தை மாமா. பெத்த பிள்ளைய உங்களுக்கு தார வார்த்ததுக்கு எத்த தண்டி வார்த்தை வாயில விட்டேன். நல்ல கொஸ்டின் தான், நினைச்சு பார்த்தாலே தலை கூசுதடா. என்னது? காய்ச்ச விடுங்க போ. ஏலே நான் யோசிச்சுக்கிட்டு நொட்டு தடிக்கிட்டு இருக்கேன். 7 பேத்துக்கு கிரகம் செல்லின்னு எங்க அப்பா. சரி அப்போ கவனமா கேளு. ஓஹோ சொல்லுங்க மாமா. சாதக நோட்டை எடுத்துட்டு போய் சோசியரை பார்க்க 370 கிலோமீட்டர் 502. ஓ அந்த சோசியரை பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா போனார். 350 kilometers. ஓகே, செகண்ட் இந்த லெஃப்ட். என்ன வரல கூகுள் மேப் மாதிரி கிளம்பிட்ட. சோசியர்கிட்ட போய் எங்கள் அப்பா சாதக நோட்டை போய் அள்ளி போட்டார். சோசியர் நோட்டை அங்கிட்டு அள்ளி போட்டு எங்கள் அப்பாவை 2 அறை விட்டேன். எங்கள் அப்பா கொண்டு போனது காது ஊத்து மொய் நோட்டு. திருப்பி எங்கள் அப்பா ஓட்டமாக ஓடியாந்து இருட்டாயிருச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சால போட்டு அடிச்சு விட்டாங்க. பக்கத்து உள்ள நுழைஞ்சிட்டேன். பையன் நல்லா சிரிக்கிறான், ஃபியூச்சரில் நல்லா வருவேன். இந்த டான்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சி உருண்டோம்ல, இதெல்லாம் போய் டீச்சர்கிட்ட போய் செய், படிப்பு புழு புழுன்னு வரும். என்னத்தை நீ படிச்சு என்னத்தை மறுபடியும் எங்கள் அப்பா நோட்டை பூரா அள்ளிக்கிட்டு எங்க சமையல் காட்ட போனாரா? சோசியர்கிட்ட போயிட்டாருப்பா. சோசியர்கிட்ட போய் அம்புட்டு நோட்டையும் அப்படி தூக்கி எறிஞ்சார். சோசியர் அருவாட்டை அப்பாவை காலில் வெட்டிவிட்டேன். அவன் ஜாதக நோட்டு இருந்தே அப்பா எடுத்துகிட்டு போனார். அது கரண்ட் புல் அட்டை கலைக்கு சாதகமே பார்க்க விட மாட்டேன். கடைசி வரைக்கும் பார்க்கல. மறுபடியும் அப்பா ஒரு வழியாக சாதக நோட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போய் சோசியரை பார்க்கறதுக்கு முன்னாடி சோசியர் குளிக்க போயிட்டார். சோசியரை கொண்டாட்டி எங்கள் அப்பா உலகிட்ட வெதரில் அடிச்சு விட்டான். என்னத்துல அடிச்சாரு? என்னன்னு கேளுங்க. என்னன்னு அடுத்து கொண்டு வந்தது ஜாதக நோட்டு கிடையாது, வேற பூச்சி மருந்து சிட்டை. சொல்லவே விட மாட்டேன் கடைசி வரைக்கும். மாப்பிள்ளை, உங்களுக்கு பொண்ணு கொடுத்த ஒரு மாமனா உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. என்ன மாமா கேளுங்க, தைரியமா கேளுங்க. கேட்கக்கூடாதுன்ட்டு அப்புறம் என்ன? வாயில கேளுங்க. தம்பி நீ ஓன்ட்ட கூட பிறந்தவன் கேட்கக்கூடாதுடா, மன்னிச்சுக்கங்கப்பா. உங்கள்கிட்ட ஏதாவது செகனட்டில் லேடிஸ் இருக்கா? ஏப்பா எங்களை பார்த்தா புரோக்கர் மாதிரி இருக்கா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. போ எத்தனாவது கல்யாணம்? ஏதாவது நகைச்சுவை மெருக தெரியலடா. டம்மு டம்முன்னு அடிச்சு அதை கெடுத்து விட்டு குழி வரைக்கும். கலைமணி ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு. என்ன இருக்குன்றேன்? சுகர் இருக்குன்றானா? என்ன இருக்குன்றேன்? திருநூத்துப்பட்டியில் உங்களுக்காக பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் பொண்ணை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆஹா, இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அந்த முத்துமாரி அந்த கருப்பே எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நீ ஏன் முணங்குற? இல்லனே, உனக்கு பார்த்த பொண்ணு அந்த தேவதை நான் பாடும்போது வருவா. மழை வேஞ்சா தானே மண் வாசம், உன்னை நினைச்சாலே பூவாசந்தா, செந்துர பாத மேல பேண்டு வைப்பேன், பூத்துருப்பேன் கையில் ரேக போல சேர்ந்துருப்பேன், ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேர. என் தேவதை வந்துட்டாளா? என்ன முழுக்கு முழுக்குன்னு குத்துது? ஒருவேளை நெகை வெட்டியை உள்ள வச்சிருப்பா. இருக்கு போய் உள்ள. இந்த நெகத்தை எங்கனே பார்த்துருக்கேன், இந்த கை ஏற்கனவே பார்த்துருக்கேன். என் சீட்டுக்கு முன்னாடி வந்து போகும் காரில். அதே மடுவை பிடிக்கிறவ. சேம் டியூ. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே, கில்லாடி
நாளை காலையில மாத்திரை ஓட்டுவார். அடுத்து அடுத்து அடுத்த வரி. லேசாக சுருங்குமா. அடுத்த வரி அடுத்த வரி. தாடி அதுக்குள்ள குறைய பாடுங்க மேடம். என் வாழ்க்கையில இடி விழுன்னு நினைச்சேன், வானத்தையே வெளுத்து அடிச்சாங்களே. கருத்த மச்சான் கையை விட்டு பருப்படுத்தா. முந்திரி பருப்பா பாசி பருப்பா? நிலா காயுது. இருமா இருமா, கொஞ்சம் படபடன்னு வருது. இருமா யோசிச்சுக்கிறேன். பிபி மாத்திரை எடுத்துட்டு வரட்டானே. இருடா கலைமணி, நீ கொல்ல பாக்குறீங்களாடா? இந்த காட்டு பிறைத்தினி முண்டையோ, அது மண்டையை பாருங்க, சண்டக்கடாய்க்கு முடிவெட்டின மாதிரி இருக்கு. பெருக்கி தின்னு கலைமணி உங்க தொடாதீங்க. ஐயோ சீக்கு வந்த முண்டையா உங்க? நான் கூட உங்களை அழகா இருப்பீங்கன்னு நினைச்சேன். யார? எங்க வீட்டுல உங்களை சொல்லிட்டாங்க அழகான மாப்பிள்ளைன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்களே. தம்பி கொஞ்சம் வாங்கல, எங்கிட்டு வாங்கல. 2 அரை வரேன் உன்னைய. அவ என்னைய சொல்லிக்கிட்டு இருக்காரா? யார சொன்னீங்க? எங்க வீட்டாளுங்க ஊரா என்னை ஏமாத்திட்டாங்க. ஏமா அந்த கரையம் புத்த மூடுமா, அது வேற மாட்டு தடம் மாதிரி நாசமா போக. இவ்வளவு நாள் அழகான ஒரு கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுக்க பார்த்துட்டாங்க. கொஞ்சம் மேடம் கொஞ்சம் எப்படி வரீங்களா? ஐயோ தொடாதீங்க. தொடாதீங்க. அவர் கப்பு கரைசி தொடாதீங்க. இருடா கப்பு அரிசி புழுங்கரிசி. மேடம் இப்போ ஒரு டயலாக் பேசுனீங்களே, இதுல யாரு குரங்கு யாரு கிளி? யாருடா? எங்க வீட்டுல கிளியா வளர்த்தார்கள், இப்படி ஒரு குரங்குக்கு ஓரையா பச்சை தண்ணியை ஊத்தி உன்னை எரிக்கவா? ஏண்டி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா குரங்க நீ அவமானப்படுத்துவ? இவன் அவன் கையால இருப்பேன், என்னைக்காவது புலங்கிருப்பேன் போல இந்த முட்டையிட்ட. சாணி தட்டுன மாதிரி இருக்கும் முகரையும் மூஞ்சியும். இவங்க கிளியாமல இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தா பரவாயில்லையா? இன்னும் உண்மையிலே அடிச்சுன்னா காது தான் அந்துவோம். பொத்தி பொத்தி வளர்த்த மணிமேகலை இப்பத்தான் கேதம் கேட்க வர்றாங்க. வா, ஏன்னா நாட்டில் தமிழ்நாட்டில் இப்படி பொம்பளை கிடைக்காமையே சில பேர் திடுறேன். உன்னைய இதுக்கு இல்லாட்டாலும் உன்னை அடுப்பாங்க கிடைக்காத பயன்படுத்திக்கிறேன். அடுப்பாங்கிற எதுக்குடி? அது என்ன உள்ள கவுது, எலி அடிக்கியா? குப்பு குப்புன்னு கவுதே. என் நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு? இரசு அடிக்குதாடா அந்த ஓட்ட பொருளுக்கு. அதுக்கும் 2 லிட்டரு எச்சி வந்து விழுகுதாடா, நாசமா போக. கொல்ல பார்க்குறாங்க. ஏய் ஸ்வீட்டி, உன் பேர் என்னடா? என் பேர் சப்பு. ஐயா என்னைக்கு நான் பார்த்துட்டு 3 டவுசர் போட்டேன். ஆடி மாசம்லாம் சப்புவீங்களா? சாந்தி, நான் கூட நினைச்சேன் சாந்தி வாடா. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், கடைசியில மண்டையில் அடிக்கிறாளா தேர்ந்தெடுக்கிறீங்க. உன்னை நான் எந்த பேருந்துலையும் ஏற்றிட்டு போவேன். ஒரு கட்டப்பையில ஓட்டு உன்னை கொண்டு போயிருவேன். 1000 இருந்தாலும் இந்த செந்தூர பகுதியில் உன்னை நான் இளையதாரமா கட்டினேன். இந்த நாட் இரு வாடா. முதல்ல இங்க பாருங்க, சோக்க கடுத்து உன்னை எல்லாரும் சொல்லுவாங்க. கள்ளிசேரி எம்கேரோட இளையவடியாண்டுவாங்க. நீ இளையதாரா இளையவடியா? அவ யாரு? சக்கல திமுக பின்னாடி இவதான் உங்க அக்கா மலத்தே. அடி வாடியே, யாரு நீ முதல்ல? அடி என் புருஷ பொண்டாட்டியின்னு இடிய சக்கல திமுக சக்கலத்தி ஓ மொசர கடைக்கு என் புருஷன் கேக்குது. சப்பு சண்டை வர சப்பு சண்டை போட அவ வேணா விடுங்க நீங்க. என்னோட வேணா அவ பெரிய அழகாவ ஏண்டியே. என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மதுரையில கேட்டாக, அந்த மன்னார் குடியில் போட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக. எல்லாம் ஒன்னால ஐயோ எப்படிங்க அவங்களே புடிச்சீங்க நீங்க? ஒட்டம் புடிச்சு ஓ ஒட்டம் அந்த ஞாபகம் வச்சுக்க.
ஏ போடி போதுமா ஆளோ மண்டையும் பாரு நல்லா ஆமா இன்னைக்கு ஆத்தா விட்டையும் பாருன்னு வந்துட்டு அங்கிருந்து யாரு ஏன் புருஷன் அங்க தாண்டி சொந்தம் ஐயோ ஏன் முடிஞ்சு இங்கிட்டு வந்துருங்க நீங்க இவ ஆம்பளைக்கு அலைஞ்சவ கல்யாணம் கடுக்கு புல்லானாலும் இங்க பாரு இருவரும் சண்டை போடக்கூடாது. ஏய் சண்டை போட்டனானே அவன் அடிச்சனா நோ யூனிட் டச் நோ யூனிட் டச் நோ. ஹலோ அறக்குலையில டச் பண்ணாதீங்க. சண்டை வேணாம். இங்க பாருங்க நீங்க இங்கிட்டு வாங்க. ஆமா ஆமா உன்கிட்ட அங்க என்ன இருக்கு இப்படி ஆட்டி வந்துட்ட பெருசாமா ஏங்க அவளை எதை பார்த்துங்க மயங்கினீங்க? அவ மண்டை அழகா இல்ல அவ கொண்ட அழகா இல்ல அவ புடவைதான் அழகா இல்ல அவ கெண்ட காலுதான் அழகா? கருமா அங்க வெட்டிருச்சு. அத்தி கிளியாஞ்சட்டில் வச்சுட்டானே. எதை பார்த்துங்க மயங்கினீங்க? ஐயோ ஐயோ நான் இதை போய் எங்க தான் சொல்லுவேன்? என்னங்க ஏ போமா ரொம்ப நடிக்காத. அட பாய் போயிலே உன்னைய வீட்டில் வச்சிருந்தோம்னா அப்ப நான் யூஸ் பண்றேன். ஐஸ்கிரீம் விற்கிறேன் கூட லேசாக கும்பிட்டு தண்ணி மொந்து கொடுக்கணும் அடுப்பங்கடைக்கு வருவேன். சரி கேபிள் டிவி புள்ளி அடிச்சுன்னா நான் பெட்ரூம்ல படுத்துக்கிட்டே ரிமோட்டை மாற்றுவேன். இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு? ஆனா இவளை கட்டினேன்னா நான் லோன் வாங்குற எவனுமே வீட்டுக்கு வர மாட்டேன். நாசமாத்தான் போவாங்க. வந்து லோன்னு கேட்பேன். இது இருந்தா அவ்வளவுதான் போயிருவேன். பொட்டக்குன்னு போயிருவேன். போ நீ போ. தங்கச்சி வள்ளி தங்கச்சி இப்படி போட்டோம். ஒரு சிலிண்டர் வந்து 2 அடுப்புல தீயரிக்க பாக்குறேன். யாரு ஓசை கட் பண்ணிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்க. ஓஸ் அண்ட் கப்ளிங் கட்.
உனக்கா அன்னை கருங்கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, யார் நீங்கெல்லாம்? புதுமையா தெரியுறீங்களே, அதுவும் அவளை பார்த்தா ரொம்ப பதுமையா இருக்காளே. அவன் உன் நாத்தனா. புன்னம்பட்டி ஊராட்சி மன்ற செயலாளர் அன்பாளையத்துக்காக 501 நன்றி. இன்னும் ஒரு 500 வருவேன். சரி ஏய் என்னடி ஆத்தா மதனே நிக்கிறாளே. அண்ணா உன்னை பார்த்தா மட்டும் சுறுசுறுப்பா இவ இருக்கா. இளைய வடியா அவன் மூத்த வடியா? என்னது என்ன வடியா? நான் தான் எல்லாமே. அவ சும்மா போடி. ஏய் இங்க பாரு, நான் நீ தோல்வி அடைஞ்சிட்ட, அவ வெற்றி அடைஞ்சிட்டா. அவ விட மாட்டா. நான் பாரு, யார வேணாலும் கேளு, ஊருக்குள்ள யார வேணாலும் கேளு, என்ன கேளு? அவளை தான் பிடிக்கும் பாங்க. நிஜமா உனக்கு பிடிக்காதும் பாங்க. என்ன காரணம்னு மட்டும் கேளு. என்ன காரணம்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்ன காரணம் சொல்லு. காரணம் இதுதான் காரணம். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, என்னடா நத்தம் அது வச்சாங்க? ஏதோ அவளிடம் இருக்கிறது. ஏய் 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 இங்க வர மாங்காய கலாண்டு வச்சிருக்க. அம்மா அது ஏய், உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா தோணுது? சொல்லுங்க. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். ஓ கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். ஏ சித்து மேல படும் நாத்த போல, நாத்த மேல படும் காத்த போல. உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். ஓ கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். உன் கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும்னு எழுதிருக்காங்களே. என்ன வேலையா இருக்கும்? நீ தான் கேட்கணும். அது என்ன வேலையா இருக்கும்? வேலை வெட்டினா உரல்ல நெல்லு குத்துறது. யார் வரல யார்? கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை விட்டு செய்ய சொல்லுவோம். ஆமா. சரி இருக்கட்டும். அண்ணா அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பினாரா? பறவை தகவல் விவரம்? பறவை வர சொன்னார். பறவை விரட்ட சொல்லியிருக்கார். பறவையை விரட்டுவதற்கு முன்பாக மனதில் இருக்கக்கூடிய ஆசையை எடுத்து சொல்லணும் இல்லையா? அதற்கு தானே வந்திருக்கோம். அந்த வேலையை செய்யலைன்னா எப்படி? ஆமா. பச்சரிசி மாவிடிச்சு சர்க்கரைகள் பாகு வச்சு சுக்கிடிச்சு விளையிடிச்சு மதுரை மாறி கொடுத்து மா ஏ ராசாவி
பறவைகளை வந்துருச்சு. வந்த வேலையை சிறப்பாக செய்யணும். எப்படின்னா ஆளுள்ளம் 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 சோ ஆளுள்ளமே சோ ஆளுள்ளம் சோ ஆளுள்ளமே மனசுல பெரிய பாஞ்சாலி நினைப்பு. அண்ணா ஏதோ சொல்ல வரீங்க? உள்பாவடை எல்லாம் பார்த்தாத்தே மைதா கவரை கட்டிட்டு அண்ணா என்னதான் விரட்டினாலும் பறவைகள்லாம் போகவே இல்லை. ஏன் இவ்வளவு பறவை உட்கார்ந்துருக்குன்னு எனக்கு தெரியல. கொத்தில பயந்துக்கிட்டேன். அதனால எல்லாம் ஞான பறவைகள் நினைக்கிறேன். நம்ம எல்லாம் எப்ப கிளம்புறோமோ அப்பதான் பறவைகள்லாம் போகும். நம்ம உள்ள போய் காவலை பார்ப்போம். இங்க யாராவது மதிக்கத்தக்க வகையில வந்தாங்க அப்படின்னா மதிங்க, இல்லாட்டினா தங்கச்சியை கூப்பிடுறேன். அண்ணா போய் இப்ப காவலை பாக்குறேன். இங்க இருந்து காவலை பாருங்க. சோ